பொதுக்குழுவில் தீர்மானம் வாசிக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுகவை கண்டித்து அதிமுகவில் தீர்மானம் வாசிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவிற்கே சவால் விடுவதா என்று அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். அதிமுக பொதுக்குழு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் முதலில் திருப்பரங்குன்றம் குறித்தான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். ஹாசினி வணக்கம். நீதித்துறையை சுயமாக செயல்பட வேண்டும் என்றால் அதன் தனித்தன்மை காப்பாற்றப்பட வேண்டும் எனவும், அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட வேண்டுமானால் ஆட்சியர்களின் தலையீடு இருக்கக்கூடாது எனவும், ஆட்சியர்கள் மிரட்டல் போக்கை கைவிட வேண்டும், நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டும் எனவும், அத்தோடு நீதித்துறையில் அரசின் தலையீடு இருக்கக்கூடாது என்ற மக்களின் எண்ணத்தை, எதிர்பார்ப்பை இப்பொதுக்குழு பிரதிபலிக்கிறது என்றும் தீர்மானம் 15 நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நீதித்துறைக்கே சவால் விடும் ஆட்சியாளர்களின் ஆதிக்க மனப்பான்மையை இப்பொதுக்குழு வன்மையாக கண்டிப்பதாகவும் அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்தின் 3வது தூணாக விளங்கக்கூடிய நீதித்துறை மக்களின் உரிமைகளை பாதுகாக்கிறது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் திருப்பரங்குன்றம் விவகாரத்திலே GR சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பை எதிர்த்து திமுக அரசு மேல்முறையீடு செய்திருக்கக்கூடிய நிலையிலே, அது தவிர நாடாளுமன்றத்திலும் அது சம்பந்தமாக புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த தீர்மானம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. அதிமுகவை பொறுத்தவரையிலே அந்த செயல்பாடுகளுக்கு ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அது தற்போது பொதுக்குழுவில் தீர்மானமாகவும் எதிரொலித்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த பொதுக்குழு தீர்மானம் 15 பொறுத்தவரையிலே 2 பக்கங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக திமுக என்ற வார்த்தையை குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது நியாயமான தீர்ப்புகள் வழங்க தங்களுக்கு ஏற்றதாக இல்லை என்றால் அவற்றை செயல்படுத்த காலதாமதம் செய்வதும், மேல்முறையீடு என்ற பெயரில் அவர்கள் தொடர்ந்து செல்வதுமாக முட்டுக்கட்டை போடுவதும் திமுக ஆட்சியின் வாடிக்கையாகிவிட்டது என்று இந்த தீர்மானத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு ஆட்சி பொறுப்பிலே இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளே தீர்ப்புக்கு தவறான விளக்கம் கொடுப்பது, தீர்ப்பை விமர்சனம் செய்வது, அதன் வாயிலாக நீதிபதிகளை மறைமுகமாக விமர்சனம் செய்வது போன்ற தேவையற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவது ஆட்சியாளர்களின் நீதித்துறையை மதிக்காத போக்கை காட்டுகிறது எனவும் இந்த 15வது தீர்மானத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் திருப்பரங்குன்றம் விவகாரம் என்பது பெரும் பேசுபொருளாக மாறியிருந்த சூழ்நிலையிலே தற்போது அதனை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே இந்த தீர்மானம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கிட்னி முறைகேடு வழக்கு உள்ளிட்ட சில வழக்குகளில் தமிழக அரசு மேல்முறையீடு சென்ற போது அதனை அதிமுக கண்டித்திருந்தது. அறிக்கைகளும் விட்டு விமர்சனம் செய்திருந்தார்கள். அதனை சுட்டி காண்பித்துதான் தற்போது இந்த பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மொத்தம் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 15வது தீர்மானமாக இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை மறைமுகமாக சுட்டி காண்பித்து நீதிபதிகளையும் அந்த நீதிபதிகள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பையும் விமர்சனம் செய்யக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.